ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜென்ரல் நாலேஜ் ஆர்மி ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் எல்லா ட்ரேடுக்கும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஜிடிஏக்காக இருக்கட்டும், இல்லை ட்ரேடுமேன், டெக்னிக்கல், கிளர்க்கு, நர்சிங்ஸ் 5 ட்ரேடுக்கும் நிறைய மூட கேட்டிருக்கு. ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 30 இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ நீங்களும் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அதே மாதிரி இந்த கொஷின்ஸில் எல்லாத்துலேயும் நீங்களும் எத்தனை கரெக்டாக அட்டன் பண்ணுவேன்னு கூட செக் பண்ணிக்காங்க. திருச்சி ரேலி டேட்ஸ் கூட கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அது மேக்ஸிமம் இன்னொரு 3-4 டேஸில் உங்களுக்கு அந்த டேட்ஸ் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்களான்னா சென்னை கோயம்புத்தூர் ஏஆர்ஓ ஆர்மி எக்ஸாம் வந்து ஜனவரி 30 2022 கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ எல்லோரும் இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குங்க. ஸோ லேட் பண்ணாத இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜிடி, ட்ரேட்மேன், டெக்னிக்கல், கிளர்க்கு, நர்சிங், அதாவது எல்லா ட்ரேடுமே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்ன்றது கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இன்ட்ரடியூஸ்ட் த சிவில் சர்வீஸ் இன் இந்தியா? ஹூ இன்ட்ரடியூஸ்ட் த சிவில் சர்வீஸ் இன் இந்தியா? ஆப்ஷன் ஏ டலஹௌசி, ஆப்ஷன் பி கர்ஜான், ஆப்ஷன் சி வெல்ஸ்லெஸ்லி, ஆப்ஷன் டி கார்ன்வாலிஸ். நம்ம இந்தியாவில் சிவில் சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கார்ன்வாலிஸ். அதாவது சார்லஸ், ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சார்லஸ் கார்ன்வாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு இது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியான்னு யாருன்னு கேட்டினா கூட கொஸ்டின் ஆன்சர் வந்து சார்லஸ் கார்ன்வாலிஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா 31 October 2014 was celebrated as Unity Day. It is celebrated dash கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. இன் இந்தியா 31 அக்டோபர் 2014 யூனிட்டி டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரீசன் என்னான்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ டெத் ஆனிவர்சரி ஆஃப் இந்திரா காந்தி, ஆப்ஷன் பி பர்த்டே ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி. அதாவது ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் டி பார்த்தீங்களன்னா நன் ஆஃப் திஸ் இருக்குது. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பர்த்டே ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது 31 அக்டோபர் 2014 யூனிட்டி டேயாக கொண்டாடுறாங்க. இது இந்த ஏ கூட ஆப்ஷன் ஆன்சர் ஏ கூட ரைட்டு தான். ஆனால் இங்கே யூனிட்டி டேன்றதுனால ஓன்லி இந்த டேட் கொடுத்துருந்தா ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இங்கே யூனிட்டி டேன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கனால ஆன்சர் ஆப்ஷன் பி பர்த்டே ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஸ்டேட் ஹேவிங் லாங்கெஸ்ட் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட் ஓவர் இன் இந்தியா இஸ். The state having a longest area of forest over in India is ன்னு கேட்டு. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்டுகள் எல்லா ஸ்டேட்டுகளும் அதிகமாக ஃபாரஸ்ட் ஏரியா, அதாவது காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காடு அதிகமாக இருக்கிற ஏரியா எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் சி அஸ்ஸாம், ஆப்ஷன் டி ஹரியானா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் அதிகமாக காடு இருக்கிறது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77,482 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா மொத்தம் கூட மத்திய பிரதேஷில் காடு தான் இருக்குது. 77,482 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்குது அந்த ஸ்டேட்டில். அதே மாதிரி 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனில் அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்கிறதுல அருணாச்சல் பிரதேஷ் வந்து செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேஷ். அதே மாதிரி பர்சன்டேஜ் மூலமாக பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது பர்சன்டேஜ் மூலமாக பார்த்தீங்கன்னா மிசோரம் ஸ்டேட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அதிகமாக இருக்குது. எனக்கு மிசோரம்ன்றது வந்து சின்ன ஸ்டேட்டு. மிசோரமில் பார்த்தீங்கன்னா 85.41 85% மொத்தமே அந்த ஸ்டேட்டில் எல்லாமே ஃபாரஸ்ட் தான் இருக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஓல்டஸ்ட் மவுண்டெயின் இன் இந்தியா ஆர். த ஓல்டஸ்ட் மவுண்டெயின் இன் இந்தியா ஆர். ஆப்ஷன் ஏ அரவலிஸ், ஆப்ஷன் பி விந்தியாஸ், ஆப்ஷன் சி சேட்ராஸ், ஆப்ஷன் டி நீலகிரி ஹில். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாருமே தெரியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரவலி ரேஞ்ச் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓல்டஸ்ட் மவுண்டெயின்ஸ்னு கேட்டால் அரவலிஸ் ரேஞ்ச் மவுண்டெயின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. த டாக்டர் ஹூ பர்ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன். The doctor who performed the first human heart transplant operation. அதாவது உலகத்திலே முதல் முறையாக ஒருத்தருடைய ஹார்ட் எடுத்து இன்னொரு ஆளுக்கு வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது யார், எந்த டாக்டர்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணும் டாக்டர் யார், உலகத்திலே ஃபர்ஸ்ட் டாக்டர்ன்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ எட்மண்ட் ஹில்லரி, ஆப்ஷன் பி ஜான் மேஜர், ஆப்ஷன் சி கிறிஸ்டியன் பெர்னார்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். இது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்.
ஸோ நிறைய முறை கேட்டிருக்காங்க ஆர்மி எக்ஸாம்ஸில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கிறிஸ்டியன் பெர்னார்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி கிறிஸ்டியன் பெர்னார்ட். இவர் தான் முதல் முறையாக ஹியூமன் டு ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது. 1967 டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது 3 டிசம்பர் 1967 முதல் முறையாக ஆப்ரேஷன் வந்து பண்ணது இவர் தான். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் யார் முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரஃபுல்லான்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா த பாலார்னவ் நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட். பாலார்னவ் நேஷனல் பார்க்ன்றது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி அஸ்ஸாம், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்க்கண்டில் இருக்கிறது இந்த பார்க் வந்துச்சு. இந்த பார்க் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைகர். இந்த பார்க்கில் அதிகமாக டைகர் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆர்ய சமாஜ். ஃபவுண்டர் ஆஃப் ஆர்ய சமாஜ் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த், ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தா, ஆப்ஷன் சி சுவாமி ராம் தீர்த்தா, ஆப்ஷன் டி ராஜா ராம் மோகன் ராய். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த். இந்த ஆர்ய சமாஜ்ன்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து சுவாமி தயானந்த். அதே பிரம்ம சமாஜ் கேட்டாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜ் கேட்டாக்க ராஜா ராம் மோகன் ராய் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் விச் கண்டினென்ட். இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் விச் கண்டினென்ட். ஆப்ஷன் ஏ ஏசியா, ஆப்ஷன் பி யூரோப், ஆப்ஷன் சி ஆஃப்ரிக்கா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. இது கூட ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் இந்தியன் ஃபிலாசபி. இந்தியன் ஃபிலாசபின்ற புக்கு எழுதுனது யார், ஆத்தர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹிட்லர், ஆப்ஷன் பி காளிதாஸ், ஆப்ஷன் சி விஷ்ணு சர்மா, ஆப்ஷன் டி டாக்டர் எஸ் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபிலாசபி என்ற புக்கு எழுதுனது வந்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச்டு பை இந்தியா. அதாவது தமிழில் துணைக்கோள்னு சம்திங் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சேட்டலைட் இந்தியா லான்ச் பண்ணது. சேட்டலைட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்பிள், ஆப்ஷன் பி பாஸ்கர், ஆப்ஷன் சி இன்சேட், ஆப்ஷன் டி ஆரியபட்டா. ஆரியபட்டா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆரியபட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் டு பி அவார்டட் பாரத் ரத்னா. பாரத் ரத்னா வழங்கிய முதல் முறையாக ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் யாருன்ட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. அதாவது மியூசிஷியன்ஸ்க்கு பாரத் ரத்னா கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இங்கே ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லதா மங்கேஷ்கர், ஆப்ஷன் பி எஸ் சுப்புலக்ஷ்மி, ஆப்ஷன் சி பண்டித் ரவிசங்கர், ஆப்ஷன் டி பண்டித் பிஸ்மான் ஜோஷி. ஆன்சர் எஸ் சுப்புலக்ஷ்மி. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். எம்எஸ் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. நம்ம தமிழ்நாடு தான் பிறந்தாங்க. மதுரை. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்பலக்ஷ்மின்னு இருக்குது. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலக்ஷ்மி. ஸோ ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் டு பி அவார்டட் பாரத் ரத்னான்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு ஃபர்ஸ்ட் மியூசிஷியனுக்கு யாருக்கு கிடைச்சிக்குதுன்னு பார்த்தா எம்எஸ் சுப்பலக்ஷ்மி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா பண்டித் சிவகுமார் சர்மா. எங்க கூட மியூசிஷியன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பண்டித் சிவகுமார் சர்மா இஸ் அசோசியேட்டட் வித் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தபலா, ஆப்ஷன் பி சித்தார், ஆப்ஷன் டி சி சரோத், ஆப்ஷன் டி சாந்தூர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சந்தூர். சந்தூர்னா சோப்புன்னு நினைச்சிக்காதீங்க, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது சந்தூர்ன்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 மெக்பத் இஸ் ஏ ஃபேமஸ் ட்ராமா ரிட்டன் பை விச் ஆத்தர். மெக்பத் என்ற புக்கே யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய், ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் சி ஹெமிங்வே, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். மெக்பத்ன்றது வந்து ஒரு ட்ராமான்றது ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது யார் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஷேக்ஸ்பியர், வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த புக்கு வந்து 1606 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. 1606 1606 வந்து இந்த புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14 த கோலார் மைன் ஃபீல்ட் இன் கர்நாடகா ஆர் நவுன் ஃபார் டேஷ். கோலார் மைன் ஃபீல்டு. ஸோ ஆன்சர் இது கொஸ்டின் படித்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கேஜிஎஃப்ன்ற படம் கூட ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ டின், ஆப்ஷன் பி கோல்டு, ஆப்ஷன் சி டங்ஸ்டன், ஆப்ஷன் டி ஐரன். ஆன்சர் ஆப்ஷன் பி ஐரன்.
கேஜிஎஃப் ஊர் பேரே கேஜிஎஃப் தென் கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே கோலார் மைன் ஃபீல்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. கர்நாடகா நோன் ஃபார்ன்றது கோல்டு, தங்கம், தங்க புதையல்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்கம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. பேர்ட்ஸ் கேன் see ஆல் கலர்ஸ் எக்ஸெப்ட். பேர்ட்ஸ் கேன் see ஆல் கலர்ஸ் எக்ஸெப்ட் ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி கிரீன், ஆப்ஷன் சி ப்ளூ, ஆப்ஷன் டி வயலட். அதாவது பேர்ட்ஸ்னா பறக்கிற குருவிங்க இதெல்லாம் கூட பேர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ பேர்ட்ஸ் எந்த கலரை பார்க்காது, எந்த கலர் அதுக்கு தெரியாதுன்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ரெட் கலர்ன்றது வந்து கண்டிப்பாக தெரியும், க்ரீன் தெரியும், ப்ளூ தெரியும், ஆனால் வயலட் கலர்ஸ் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி violet. ஆன்சர் ஆப்ஷன் டி violet. Birds can see all colors except violet. Next question number 16. When did Jallianwala Bagh tragedy took place? Take place எதனால ஒன்று தான். ஆப்ஷன் ஏ 10 ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 1919, ஆப்ஷன் பி 1 ஏப்ரல் 1919, ஆப்ஷன் சி 20 ஜூன் 1920, ஆப்ஷன் டி 19 ஜூன் 1919. ஸோ ஆன்சர் ஜலியன்வாலா பாக் ட்ராஜடி எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1 ஏப்ரல் 1919 நடந்தது. ஸோ அம்ரித்சர், பஞ்சாபில் இருக்கிற அம்ரித்சரில் வந்து இந்த ஜலியன்வாலா பாக் ட்ராஜடின்ற மாஸ்கர்ன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு அப்புறம் அந்த இன்சிடெண்ட்டில் நிறைய பேர் சேர்த்துட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ்காருக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால நிறைய பேர், ஒரு சைலண்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால நிறைய பேர் அந்த இதில் சாவடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17. இந்த கொஷின்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் காமெண்ட்ஸில் நீங்களும் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக. ஏதாவது மிஸ்டேக் சொல்லியிருந்தால். கொஷின் நம்பர் 17. ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் வாஸ் ஹெல்ட் இன். முதல் முறையாக ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடந்ததுன்னு, எப்போ நடந்தது, இயர் கேட்டிருக்கிறாங்க. அங்கே இயர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் சி 1952, ஆப்ஷன் டி 1954. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1951 நடந்துக்குது முதல் முறை ஃபஸ்ட்டு ஏஷியன் கேம்ஸ். ஸோ ஏஷியாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் மாத்திரம் நடக்கும் இந்த கேம்ஸ்ன்றது வந்து. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. இந்த ஏஷியன் கேம்ஸ் வந்து 4 இயர்ஸ்க்கு ஒரு முறை நடக்கும். நீங்களும் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 இயர்ஸ்க்கு ஒரு வச்சு இந்த ஏஷியன் கேம்ஸ் வந்து நடக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18. விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் ரயில் நெட்வொர்க் இன் த வேர்ல்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் ரயில் நெட்வொர்க், அதிகமாக ரயில்வே நெட்வொர்க் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகத்திலே அதிகமாக ரயில்வே நெட்வொர்க் இருக்குது. ஆப்ஷன் ஏ இந்தியா, நம்ம இந்தியாவில் கூட மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி யூகே யுனைடெட் கிங்டம், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சைனா, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவில் தான் அதிகமாக ரயில்வே நெட்வொர்க் இருக்கிறது உலகத்திலே. பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,500 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணு ரயில்வேலே. ஸோ அப்படின்னு கிட்டத்தட்ட மொத்தம் கண்ட்ரி மொத்தம் கூட ரயில்வே நெட்வொர்க் இருக்குதுன்னு சொல்லலாம். 1,50,500 கிலோமீட்டர் கவர் பண்ணு ரயில்வே நெட்வொர்க்கு. ஸோ செகண்ட் பிளேஸ், உலகத்திலே செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ், உலகத்திலே செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதாவது அதிகமாக ரயில்வே நெட்வொர்க் இருக்கிறதுல. அதே மாதிரி கொஷனில் விச் கண்ட்ரி ஹேஸ் த லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் இன் ஏஷியான்னு கேட்டிருந்தா ஆன்சர் வந்து நம்ம இந்தியா, ஆப்ஷன் ஏ. இங்கே அதே இந்த வேர்ல்டுன்னு கேட்டிருக்காங்க, அதனால் ஆன்சர் வந்து யூஎஸ்ஏ, அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19. வேர் இஸ் விக்டோரியா மெமோரியல் ஹால் இஸ் சிச்சுவேட்டட். விக்டோரியா மெமோரியல் ஹால் வந்து எங்கே இருக்குது? விக்டோரியா மெமோரியல்ன்றது ஒரு ஞாபகமாக கட்டிருக்க ஒரு கட்டடம்ன்றது. இந்த கட்டடம் வந்து எல்லாமே மார்பிள்லே கட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஏ கோவா, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி கோல்கத்தா. ஸோ இந்த விக்டோரியா மெமோரியல்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்கத்தாவில் இருக்குது. எல்லாமே மார்பிளே செஞ்சுருப்பாங்க அந்த கட்டடம் எல்லாமே. கோல்கத்தா எங்கே இருக்குதுன்னா நம்ம தெரிஞ்ச வச்சுன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ ஆன்சர் டி வெஸ்ட் பெங்கால், கோல்கத்தா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா த மெட்டீரியல் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரர் ஆஃப் லீட் பென்சில் இஸ். ஆப்ஷன் ஏ கிராஃபைட், ஆப்ஷன் பி lead, ஆப்ஷன் பி கார்பன், ஆப்ஷன் டி மைக்கா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிராஃபைட். ஜஸ்ட் a minute. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிராஃபைட். அதாவது பென்சில் இருக்குது இல்லை, பென்சில் எழுதும்போது கருப்பாக இருக்குது இல்லை பென்சிலுக்குள்ளே,
நிறைய எல்லாருமே பார்த்துருப்போம், மேக்ஸிமம் பென்சில் தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த கருப்பாக இருக்கிறது எதுலேருந்து யூஸ் தயார் பண்ணுறாங்கன்றது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட். இந்த கருப்பாக இருக்கிறோட பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னா கிராஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர்? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ்? இந்தியாவில் முதல் முறையாக ஐபிஎஸ் ஆன ஃபர்ஸ்ட் உமன் லேடி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கிரண் பேடி, ஆப்ஷன் பி சுனிதா வில்லியம்ஸ், ஆப்ஷன் சி கல்பனா சாவ்லா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லா கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரண் பேடி. கிரண் பேடி தான் இந்தியாவில் முதல் முறையாக ஐபிஎஸ் ஆஃபீஸரான லேடி உமன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரண் பேடி. நிறைய பேர் லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் கிரண் பேடி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு கவர்னராக கூட இருந்தாங்க, ஆனால் என்னவோ பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 கிரீன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம் இஸ் லொகேட்டட் அட்? கிரீன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம்ன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி கான்பூர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி கான்பூரில் இருக்குது. கிரீன் பார்க் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து கான்பூரில் இருக்குது. கான்பூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32,000 பேர் உட்காரலாம். இதில் 32,000 பேர் கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய் அதாவது மேட்ச் பார்க்கலாம். இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23 ஆன் 28 July 2014 இந்தியன் மார்க்ஸ்மேன் ஜீத்து ராய் won gold medal shooting of Glasgow Commonwealth Games 2014 in which of the following discipline? 2014 28 ஜூலையில் கிளாஸ்கோ காமன்வெல்த் கேம்ஸில் நடந்த போது ஜீத்து ராய்ன்ற வந்து பிஸ்தால் ஷூட்டர். ஜீத்து ராய் கோல்டு மெடல் எந்த ஈவெண்ட்டில் கோல்டு மெடல் வந்துச்சு? ஜீத்து ராய்க்கு கோல்டு மெடல் எந்த ஈவெண்ட்டில் வந்துச்சுன்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 50 மீட்டர் பிஸ்தால், ஆப்ஷன் பி 50 மீட்டர் ரைஃபிள் பிஸ்தால், ஆப்ஷன் சி 25 மீட்டர் பிஸ்தால், ஆப்ஷன் டி 10 மீட்டர் ஏர் ரைஃபிள். ஸோ ஆன்சர் கொஸ்டின் ஏ 50 மீட்டர் பிஸ்தால். 50 மீட்டர் ஷூட்டிங்கில் வந்து 50 மீட்டர் கன் ஷூட்டிங்கில் வந்து இவருக்கு வந்து கோல்டு மெடல் கிடைச்சிருக்குது. ஜீத்து ராய்ன்ற வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸரு, ஆனால் ஸ்போர்ட்ஸ் மூலிமா இந்தியாவுக்கு நிறைய முறை கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 சுரேஷ் பிரபு இஸ் எ பொலிட்டிஷியன். ஹி ஹாஸ் ரீசென்ட்லி பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த in 2014 கூட கொடுத்துக்கிறாங்க சுரேஷ் பிரபு. ஸோ சுரேஷ் பிரபு இஸ் எ பொலிட்டிஷியன். இவர் வந்து பிஜேபி பொலிட்டிஷியன். ஸோ ஆப்ஷன் ஏ ரயில்வே மினிஸ்டர். எந்த பதவி இவருக்கு கொடுத்தாங்கன்ற கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் பி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், ஆப்ஷன் டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ இவருக்கு வந்து நரேந்திர மோடி கேபினெட்டில் அப்போ ரயில்வே மினிஸ்டர், இப்போ கூட இவர் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரயில்வே மினிஸ்டர். சுரேஷ் பிரபு யாருன்னு பார்த்தா ரயில்வே மினிஸ்டர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25 லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபென்ட்ஸ். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லலாம். எனக்கு நிறைய முறை ரிப்பீட் ஆகிருக்குது ஆர்மி எக்ஸாம்ஸில். லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபென்ட்ஸ் ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி கொரியா, ஆப்ஷன் பி நார்வே, ஆப்ஷன் டி தாய்லாந்து. ஆன்சர் ஆப்ஷன் டி தாய்லாந்து. அதாவது லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபென்ட்ஸ்னு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளை யானை அதிகமாக எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. இந்த தாய்லாண்டில் வந்து வெள்ளை யானை எங்கேனா தெரிஞ்சுன்னா அது உடனே ராஜுக்கு ஒப்படைச்சணுன்னு சொல்லுவாங்க. எங்கன்னா வெள்ளை யானைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது உடனே பிடிச்சின்னு போய் ராஜுக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா கிங் இருப்பாங்க, ஒரே ராஜு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 ஸ்டேட் டான்ஸ் ஆஃப் கேரளா. ஸ்டேட் டான்ஸ் ஆஃப் கேரளா பார்த்து ஆப்ஷன் ஏ மோகினி ஆட்டம், ஆப்ஷன் பி கதாகளி, ஆப்ஷன் சி கூச்சிப்புடி, ஆப்ஷன் டி யக்ஷகான. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே ரைட் ஆன்சர் தான். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆர்மி எக்ஸாம்ஸில் வராது, சம்திங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ மோகினி ஆட்டம் கூட ஸ்டேட் டான்ஸ் ஆஃப் கேரளா தான், கதாகளி கூட ஸ்டேட் டான்ஸ் ஆஃப் கேரளா தான். ஸோ இங்கே ஆக்சுவலி போத் ஏ அண்ட் பின்னு இருக்குதுங்க ஆப்ஷனில், இது வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இது கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வித்தியாசமான இருக்குது, அது எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க இருக்குது. ஆப்ஷன் ஏ நவாப் பட்டோடி, ஆப்ஷன் பி லாலா அமர்நாத், ஆப்ஷன் சி கபில் தேவ், ஆப்ஷன் டி மேஜர் ஜான்சந்த்.
ஸோ நவாப் பட்டேடி வந்து கிரிக்கெட் பிளேயர், கபில் தேவ் கிரிக்கெட் பிளேயரு, லாலா அமர்நாத் கிரிக்கெட் பிளேயரு, மேஜர் தியான்சந்த் பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி பிளேயருங்க, மேஜர் தியான்சந்த். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28. சுந்தர்பான் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் அனிமல்? சுந்தர்பான் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் அனிமல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுந்தர்பான் பார்க் ஃபேமஸ் பார்க்கு, அது ஆப்ஷன் ஏ லயன், ஆப்ஷன் பி பிகாக், ஆப்ஷன் சி குரோக்கோடைல், ஆப்ஷன் டி டைகர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி டைகர். இந்த பார்க்கில் கூட அதிகமாக டைகர், புலி தான் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இந்த சுந்தர்பான் ரிசர்வர் கூட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. த யுஎன்ஓ டே இஸ் த யுஎன்ஓ டே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. யுஎன்ஓன்ற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு நிறைய முறை கேட்டிருக்கிறாங்க இந்த கொஷின் வந்து. ஸோ ஆப்ஷன் ஏ 15 ஆகஸ்ட் 1945, ஆப்ஷன் பி 26 ஜனவரி 1947, ஆப்ஷன் சி 24 அக்டோபர் 1948, ஆப்ஷன் டி 24 அக்டோபர் 1945. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இன்னும் யுஎன்ஓ டே கேட்டிருக்காங்க, அதனால தான் இங்கே ஃபுல்லாக டே கொடுத்துருக்குறாங்க. 24 அக்டோபர் 1945. ஓன்லி இயர் கேட்பாங்க, ஒரு இயர் கேட்டாக்க 1945. ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டாக்க நியூயார்க். யுஎன்ஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். த நோபல் ப்ரைஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர். நோபல் ப்ரைஸ்ன்றது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சயின்டிஸ்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா நோபல் ப்ரைஸ், அந்த நோபல் ப்ரைஸ். ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1901, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1918. ஆன்சர் 1901 நோபல் ப்ரைஸ் கொடுக்கறது ஆரம்பித்தாங்க. ஸோ இது இன்றைக்கோட டாபிக். 30 கொஷின்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற எல்லாரும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இனிமேல் உங்களுக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கூட போடுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் திருச்சி ரேலி டேட்ஸ் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவோடு சந்திப்போம்.